வணக்கம், நான் தான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பாயசம். இந்த அவல் பாயசம் இதோட ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு அவல் பாயசம் பண்ணும்போது அடுப்பை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இயற்கையான முறையில் இந்த ஸ்டவ்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி குக் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து இந்த முறுக்கு எப்படி ப்ராப்பரான ஸ்டைலில் பண்ணுறது, நான் சொல்கிற மெத்தடில் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டுலாம் புளிய வேண்டியதுனால எந்த அளவுக்கு மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் அந்த பட்டர், ஓமம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த 2 ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அவல் 100 கிராம், வாழைப்பழம் 3லேருந்து 4 நம்பர், பெரிய தேங்காய் 1 நம்பர், நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிகப்பு அவலை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கிறோம். அவல் 2 விதம் இருக்குது. ஒன்று வெள்ளை அவல், அதுக்கப்புறம் சிகப்பு அவல் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது சிகப்பு அவல், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவலை தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுன்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மசிஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதனால் 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இதுக்கு பிறகு தேங்காய், ஒரு பெரிய தேங்காவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்ட பிறகு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய தேங்காய்க்கு. அந்த தேங்காய் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா புளிஞ்சிருங்க. அந்த பாலை, கெட்டியான பால் நல்லா எடுத்த பிறகு மீதி உள்ள திப்பி, அதாவது அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த வேஸ்டேஜை திருப்பி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி அரைச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பால் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது தேங்காய் ஒரு 1.5லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். 2வது வாட்டி இந்த திப்பியை வச்சு இறக்கும் போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. மொத்தம் 3 கிளாஸ். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாலை திருப்பி ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி உள்ள திப்பியை அப்படியே நீங்கள் செடிக்கு உரமாக போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேஸ்டேஜ் ஆன தேங்காவை நல்லா காய வச்சு நீங்கள் வீட்டில் கோலம் போடும்போது யூஸ் பண்ணலாம். இந்த மார்கழி மாதம் டைமில் நிறைய பேர் இந்த மாதிரி தேங்காவை யூஸ் பண்ணி கோலத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சுல, இந்த பாலில் ஏற்கனவே ஊற வச்ச அந்த அவலை மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, இந்த அவல் நல்லா ஊறிருக்கு. ஊற தண்ணி நல்லா உறிஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு மேஷ் பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சம் வாழைப்பழம் போட்டலாம். இந்த வாழைப்பழம் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மரம், அதாவது எங்கள் வீட்டில் நாட்டு பழம் இருக்குது. அந்த நாட்டு பழத்தோட ஸ்பெஷல் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வாழைப்பழம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்போது சின்ன சின்ன விதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பழத்தில் பார்க்கும்போது விதை சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இதுதான் ஆர்கானிக்காக இருக்க பழம். எந்த ஒரு மருந்தோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு இயற்கையான ஒரு பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வாழைப்பழம். இந்த மாதிரி பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். காலைல சாப்பாடு, மதியானம், நைட்டு. இதில் ஒரு வேளை இயற்கையான உணவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா அது செயற்கை உணவு. ஃப்ரெஷ்ஷாக காய்கறியோ இல்லை பழமோ சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கை உணவு. அதாவது அடுப்பில் சமைச்ச சாப்பாடு தான் செயற்கை உணவு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகிட்டுன்னா 70% கழிவு வெளியே போக ஆரம்பிச்சிடும். இதே இயற்கையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10% தான் போகும். மீதி 90% சாப்பாடு நம்ம உடம்புலேயே இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு இயற்கையான ஃபுட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியலையா, மாதத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. இப்போது இந்த அவலில் நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கோம்ல, இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்புத்தன்மை தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், இதுக்கப்புறம் காய்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கையில் நல்லா மசிஞ்சு எடுத்துருங்க. அதாவது நல்லா மேஷ் பண்ணணும்னு சொல்கிறேன்.
எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி ஊறலைன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த அவல் வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது முழுசாக தெரியும். அதாவது பல்ல படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. அதனால தான் நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ டெக்ஸ்சர் நல்லா ரெடி ஆகிடுச்சுல, ரெடி ஆனதை அப்படியே தேங்காய் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டு போகிறேங்களேன். அடடா, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இது வரைக்கும் நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் அடுப்பு யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான அவல் பாயசம் அப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து முறுக்கு. முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 50 கிராம், உடச்சக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க முறுக்குக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு மாவை ஊற வைக்கிறோம். அதாவது பச்சை அரிசியை ஊற வச்சு அரைக்க போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சை அரிசி வாங்கி யூஸ் பண்ணால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன். அதனால் இந்த பச்சை அரிசி நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த அரிசி இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன காட்டன் துணி கீழே போட்டு நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. காய வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ட்ரையாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அரிசி ஈரப்பதம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைக்க முடியும். இந்த அரிசி காஞ்ச பிறகு நீங்கள் மாவு மிஷின்லையும் கொடுத்து அரைக்கலாம், அப்படி இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி கையில் எடுத்திங்கன்னா அப்படியே பவுடராக கையிலே ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சுருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உளுத்தம்பருப்பு. நான் 50 கிராம் சொல்லியிருக்கேன். இதில் வேணால் நீங்கள் ஒரு 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 50 to 70 கிராம்ஸ் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை, 20 கிராம் எக்ஸ்ட்ரா வரதுனால. இப்போது இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. உளுத்தம்பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. இந்த பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த முறுக்கு நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பொட்டுக்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியில் இந்த உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இது அப்படியே மிக்சிலையும் அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், முறுக்கு புளியறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் போட்ட உடனே உப்பு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பட்டரும் உங்களுக்கு நல்ல அந்த முறுமுறுப்பு தன்மை கொடுக்க தான் பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பெருங்காயம் வேணும்னா பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணுறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கெட்டியான பக்குவம் வேண்டாம், அதாவது டைட்டான பக்குவம் வேண்டாம். கொஞ்சம் இலசாக நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் முறுக்குழாயில் போட்டு நீங்கள் மாவு புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே கெட்டியான மாவு இருந்தால் உங்களுக்கு புளியும் போது கையெல்லாம் வலி எடுத்துருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு இந்த மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அழுத்தி மாவு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபெயிலே இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு முறுக்குழாய் எடுத்துங்க. முறுக்குழாய் உள்ள பிளேடு பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை இல்லை 1 ஓட்டை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பிளேடு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளேடு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் தண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இதில் தண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆயிலோட தண்ணி நீங்கள் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு புளியும் போது ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக வரும் மாவு.
தண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு மாவு போட்டிருக்கோம். மாவு போடும்போது அதிகமான மாவு போட வேண்டாம். இந்த முறுக்கு குழாயில் பாதி அளவுக்கு மட்டுமே போதும். அப்போ தான் உங்களுக்கு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் எடுத்து பாருங்கள், நல்லா ஈஸியாக மாவு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் நீங்கள் முறுக்கு புளிய ஆரம்பிக்கலாம். இந்த முறுக்கு புளிகிறது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக அந்த ஆயில் கடாயிலேயே புளிவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டோ இல்லை ஜல்லிக்கட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு எடுக்கும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு பிறகு முறுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ புளிஞ்சு அதை அப்படியே நீங்கள் எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது மாவு புளிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடான பிறகு அப்போது டைரெக்டாக நடுப்பகுதியிலே வச்சு நல்லா புளியணும். புளியும் போது ஒரே இடத்துல இருந்து 3 சுற்று சுற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான சுற்று சுற்றினாலும் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் 3 சுற்று போதும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு அழகாக நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி வெந்து வர டைமில் 2 சைட்லையும் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முறுக்கு வெந்தாலே அந்த பப்புள்ஸோட தன்மை கம்மியாயிடும். அதாவது அந்த சலசலப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியாயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். முறுக்கோட கலர் பாருங்கள், லைட் அந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் முறுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த முறுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த பட்டர்லாம் போட்டு அந்த டேஸ்ட் அப்படியே தெரியும். ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன்.